பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 3 யோவான் 1 அதிகாரம் 11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. நன்மையானதை பின்பற்று. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 16 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 5 அதிகாரம் 1 நாம் பார்க்கிற பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதாவது தேவனால் வெளிப்படுத்தப்பட்டபடி நன்மையே செய்து பழகினவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு தீமையான எண்ணங்கள் கூட அவனுடைய வாழ்க்கையில் வராது. 1 யோவான் 3:7 நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் நல்லது என்று நினைப்பதெல்லாம் தேவனுடைய கண்களில் நன்மையாகவே இருக்க முடியாது. லூக்கா 16:15 நாம் பார்க்கிறபடி அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி, இந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு அருளிய வேதம் நன்மையே அல்லாமல் தீமை அதில் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த வேத புத்தகத்தையும் இந்த வேத புத்தகத்தில் உள்ள நல் வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து அவைகளின்படி நாம் நடந்து கொண்டு வந்தாலே நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு தீமைகளும் தீமையான எண்ணங்களும் தீமையான சத்துரு கொண்டு வருகிற எந்த ஒரு இடையூறுகளும் நம்மை அணுக முடியாது, நாமும் அவைகளை செய்ய முடியாது. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற வார்த்தையை சற்றே நாம் யோசித்து பார்த்தால், நன்மை அல்லாமல் நாம் எந்த ஒரு தீமையையும் எவர்களுக்கும் செய்யாதிருக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ தீமையை பிசாசு செய்கிறவன் அவனுடைய ஆட்களும் அவனுடைய கூட்டங்களும் தான் அப்படிப்பட்ட தீமைகளை செய்யக்கூடிய நபர்கள் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அவரை உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், அவரை சிறைபிடிக்கும்படி கடந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து அந்தந்த நேரங்களிலே சூழ்நிலைகளிலே செய்த அற்புதங்களை அல்லது அவர்களுக்கு செய்த காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக என்னால் இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை அங்கே அருள் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல் ஆகுங்கள், நான் எப்படி பிதாவை பின்பற்றுகிறேனோ அதுபோல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்விலே எதிராக சில கூட்டங்கள் நமக்கு எதிராய் சதி செய்ய நினைத்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து மாத்திரம் நாம் நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தீமையானதை நாங்கள் பின்பற்றாமல் நன்மையானதை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற, நன்மையே அல்லாமல் எங்கள் வாழ்விலே வேறு எந்த ஒரு தீமையும் செய்யாதபடிக்கு உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து நீர் நடத்துவீராக. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாரும். விசேஷமாக இந்த வெயிலின் உஷ்ணத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு பலகீனங்களும் எங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களையும் சபையும் விசுவாசிகளையும் தேவ ஜனங்களையும் தேசத்தின் ஜனங்களையும்
பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாள் உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நன்மையே இல்லாமல் தீமையை நாங்கள் வாழ்விலே நாங்கள் தொடராதபடிக்கு எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை தாரும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.